ஓச்சோரி கத்திச்சோரி குஜராத் மாடல் நஹிஹே. ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு நடத்தின பேரணியில மிக 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 முக்கியமான விஷயங்கள்லாம் பகிர்ந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம தமிழக முதல்வரும் அங்கு சென்றிருக்கிறார். அங்கு சென்று பீகார் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறார். விழிப்புணர்வுகள் என்ன? மற்ற கட்சி தலைவர்கள், திரளான பொதுமக்கள்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பேரணியை சிறப்புமிக்க செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து 10வது நாளா வாக்காளர் அதிகார யாத்திரை நடக்குது. அதுல நடந்த மிக முக்கிய சம்பவங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். வாக்காளர் அதிகார யாத்திரை, பாத யாத்திரை நடத்துவாங்க. ஏன் மற்ற இதுக்கெல்லாம் யாத்திரை நடத்துவாங்க. ஓட்டு திருட்டு நடக்குதுங்க. இந்தியாவில் ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி வாக்காளர் அதிகார யாத்திரையை நடத்திய ஒரே தலைவர் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களால் மட்டும்தான் இருக்க முடியும். பீகார்ல கடந்த ஒரு வாரமா இன்னையோட 10 நாளை நிறைவு செய்யறாரு. அதுக்கு ஒரு சிறப்பு பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் பீகாருக்கு போயிருக்கிறாங்க. மக்கள் உள்ளவே வராம விரட்டி அடிச்ச விஷயமும் பார்த்திருக்கிறோம். போலீஸ்காரர்கள் தடுத்த விஷயத்தையும் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாம காசு கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்துலாம் வர வச்சிருக்கிறாங்க. அப்பவும் காலியா இருந்த விஷயத்திலயும் பார்த்திருக்கிறோம். ஆனா ₹1 காசு கொடுக்காம ஒரு மக்களுக்கு வெறுமனே ஒரு விழிப்புணர்வு. இந்த காலத்துல யார் அட்வைஸ் சொன்னா கேட்கறாங்க அப்படிங்கிற இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்னுடைய வாக்குரிமையை இழக்கக்கூடிய நேரத்துல பீகார் மக்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் அதை நான் விழிப்புணர்வோட நான் அதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திரளான மக்கள் ராகுல் காந்தி அவர்கள் பேச்சை கேட்கறதுக்கு இந்த பீகார்ல நடந்த பேரணி, வாக்காளர் அதிகார யாத்திரை பேரணிக்கு அவ்வளவு மக்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லலாம். ஆனா ஒரு பைசா வாங்கினாங்களா அப்படிங்கிறது வரலாறே பேச முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் கலந்துருக்கிறாங்க. சரி, ராகுல் காந்தி அவர்கள் அந்த பேரணியில கலந்துகிட்டாரு. KC வேணுகோபால் அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முதல்வர் கனிமொழி அவர்கள், இது போன்ற பல கட்சி தலைவர்கள்லாம் அந்த பேரணியில கலந்து கொண்டு நான் பீகார் மக்களை தான் சந்திக்க வந்தேன்னு தமிழக முதல்வர் பெருமையுடன் பேசியிருக்கிறார். அது அவர் என்ன பேசினார் பின்னாடி சொல்றேன். இந்தியாவுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஒரு மிக 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 முக்கியமான விஷயம் சொன்னார்ல. அது என்னன்னா, 2025 தான் இந்த வாக்கு திருட்டை நம்ம கண்டுபிடிச்சதா பேசப்படுறோம். ஆனா 2014 குஜராத்ல இந்த வாக்கு திருட்டை அவங்க தொடங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் பரப்பி விட்டுருக்குறாங்க. அதனாலதான் இது குஜராத் மாடல் அல்ல, பொருளாதார மாடல் அல்ல, வாக்கு திருட்டு மாடல் அப்படின்னு ஒரு புது பெயரையே சூட்டி இருக்கிறார் ராகுல் காந்தி. இது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஹரியானா எல்லா மாநிலங்களையும் தேர்தல் ஆணையத்தின் சார்பா மோசடி நடைபெற்றிருக்கிறது. இத நாங்க அம்பலப்படுத்திட்டு வரோம், இன்னும் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களை இணைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் தெல்ல தெளிவா ஆதாரத்துடன் ஏற்கனவே மகாதேவபுரம் நடந்த ஆதாரத்துல வெளியிட்டு இருந்தாரு. அடுத்து மகாராஷ்டிரா ஆதாரம், CCTV ஃபுட்டேஜ், 5 மணிக்கு மேல CCTV ஃபுட்டேஜை கொடுங்க. கூட்டமா வந்து வாக்கு போட்டாங்கன்னு சொல்றீங்களே, அந்த கூட்டத்தை நாங்க பாக்குறோம் அப்படின்னு CCTV ஃபுட்டேஜ் கேட்டாரு. அதுவும் கொடுல. டிஜிட்டல் பட்டியல வெளியிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதை வெளியிட முடியாதுன்ட்டாங்க. ஆனா அனுராக் தாக்கூருக்கு மட்டும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஒரு ஒரே நாள்ல பார்த்து எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஓட்சோரி ராகுல் காந்தியும் நடத்தி இருக்கிறாருன்னு சொன்னாரு. ஆனா ராகுல் காந்தி அவர்கள் பிரமாண பத்திரத்துல சைன் போடணும்னு சொன்ன அதே தேர்தல் ஆணையம் அனுராக் தாக்கர் சைன் போடக்கூடாது, அவரு உறுதிப்படுத்தணும், அல்லனா அவர் வந்து இந்திய மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு வாயை திறக்கலையே. ஆனா ராகுல் காந்திக்கு மட்டும் ஏன் திறந்தாங்க? இப்படி இருக்கின்ற பட்சத்தில் தேர்தல் ஆணையம் ஒரு பொம்மையாகவும் ஒரு கைப்பாவையாகவும் ஆளுங்கட்சிக்கு தான் செயல்படுதுன்னு மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடைய ஓட்டெல்லாம் திருடப்படுறாங்க. எந்தெந்த வகையில திருடப்படுறாங்க? புது வாக்காளர்களை இணைக்கிறது, இல்லையா அவங்களை டெலீட் பண்ணி விட்டுறது, இறந்து போனவங்களை உயிரோடு இருக்கிறவங்களாவும், உயிரோடு இருக்கிறவங்களை இறந்து போனவங்களாவும், கதவெண்கள் எல்லாம் 0வாகவும், அம்மா அப்பா பேர்லாம் ABCDF ஆகவும், இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 1 கோடி வாக்காளர்களை
இந்தியா முழுவதும் இணைச்சிருக்கிறாங்கன்னு இப்ப புது பூகமத்தை ராகுல் காந்தி அவர்கள் கிளப்பியிருக்கிறாரு. அதை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துவோம் அப்படிங்கிறது தான் இந்த பேச்சோடைய மிக முக்கிய விஷயமா இருக்கு. இது இந்தியா ஊடகங்கள் அனைத்தும் அதை கவர் பண்ணி இன்னைக்கு இந்திய அரசியல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீகார் மக்களுக்கு ஆதரவாக, ராகுல் காந்திக்கு ஆதரவாக தமிழ்நாட்டு முதல்வர் அந்த பேரணியில கலந்துருக்கிறாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு, தேர்தல் ஆணையம் ஒரு கீ மாதிரி, அதாவது பாஜக சாவி கொடுத்து இப்படி அசைச்சாங்கன்னா தேர்தல் ஆணையம் தலையாட்டி பொம்மை மாடு ஆடும். தேஜஸ்வி யாதவ் ராகுல் காந்தியோட நட்பு இன்னும் தொடரணும். ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலான இந்தியா கூட்டணி நிச்சயமாக பீகார்ல வெற்றி பெறும். நிதிஷ்குமாரோடைய ஆட்சி கவிழ்ந்து தொங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம 2000 கிலோமீட்டர்ல இருந்து நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்கிறார். சரி, முதல்வர் அவர்கள் போன விஷயம் இந்திய ஊடகங்கள் அனைத்துமே வரவேற்கத்தக்கூடிய விஷயமா பேசப்பட்டுட்டு வராங்க. இந்த பேரணியில அவரு மட்டும் இல்லைங்க, கேசி வேணுகோபால்ல இருந்து பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ், இந்த மாதிரியான பல தலைவர்கள் கலந்து கொண்டு அவங்களுடைய உரையும் நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா பீகார் தான் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய விஷயமா மாறி இருக்குதுன்னா, ஒண்ணு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், வாக்கு திருட்டு, ராகுல் காந்தி யாத்திரை, இந்த 3 விஷயங்களாலதான் இந்தியாவே பீகாரை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் மிக 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 முக்கிய காரணம் மோடி அண்ட் ஷா அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களாலதான் இப்ப பீகாரை திரும்பி நம்ம பார்க்கிறோம், பீகாரை பத்தியே தொடர்ந்து பேசுறோம். இதெல்லாம் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மத்தியில பீகார்ல 243 தொகுதிகள் இருக்குதுங்க. அதுல 164 இடங்களுக்கு மேல ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் வெல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமா உளவுத்துறை ரிப்போர்ட் வந்திருக்கு. அதை பத்தின ஒரு முழு விபரத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, ராகுல் காந்தி இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட பீகார் தேர்தல்லாம் 75 இடங்கள் கிட்ட போட்டிட்டு இருக்கிறாரு. ஆனா வெறுமனே 19 இடமோ 20 இடமோ தான் வென்றாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ராகுல் காந்திக்கு தான் ஓட்டு போட்டோம், எப்படி என்ன கதை ஆச்சுன்னே தெரியல, ஆனா நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்கிறாரு, பிஜேபி ஆட்சி அங்க வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட பின்னணி விஷயமா தான் மோசடி அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. அடுத்து இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்களோ 1 மாதங்களோ நடக்க இருக்கிறது. அதுல 60 இடங்கள்ல ராகுல் காந்தியோடைய காங்கிரஸ் கட்சி போட்டிட்டு இருக்கிறாங்க. அதுல 53 இடங்கள்ல நிச்சயமா 53க்கும் மேலவே நிச்சயமா அவங்க கைப்பற்ற போறாங்க, பெரும்பான்மையான வாக்கு பெற போறாங்க அப்படிங்கிற தரவுகள் அங்கிருந்து வந்திருக்குது. இது மட்டும் இல்லாம தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கட்சி, அதாவது ராஷ்டிரிய ஜனதா தளம்னு சொல்லக்கூடிய கட்சி, அந்த கட்சி கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேல பெரும்பான்மை கைப்பிடிக்க போறாங்க, பெரும்பான்மையை பெற்று வெற்றி பெற போறாங்க. சில கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க 20 இடங்களுக்கு மேல வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவான ரிப்போர்ட் வெளியே இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வைத்து பார்த்தோம்னா பாஜகவுக்கு சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட 80 தொகுதி அதுக்கு மேல இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா நிதிஷ்குமாருக்கு 40 தொகுதி தான் இருக்கு. அப்ப கம்மியான தொகுதி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களை ஏன் அவங்க முதலமைச்சரா போட்டாங்க? ஏன்னா அவங்க பாஜகவுடைய தயவுல இருக்கிறதுனால, இல்ல நிதிஷ்குமார் அவர்களால ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல்களை போட்டிருக்கிறாங்க. ஆனா இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கு. தனிப்பெரும்பான்மையா பிஜேபி தனிப்பெரும்பான்மையா பீகார்ல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும். கிட்டத்தட்ட 80க்கு மேல தொகுதிகள் இருக்கு. அவங்களே தனியா கூட்டணி இல்லாம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நிதிஷ்குமாருக்கே அங்க வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல, பாஜகவுக்கு எங்க வாய்ப்பு இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா இது எல்லாமே ஒட்டு மொத்தமா அப்படியே அந்த பாஜக நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டணி எல்லாமே மக்கள் கவிழ்த்துட்டு ஒரேடியா ஓட்டு போட, ஒரேடியா மக்கள் நம்பக்கூடிய மக்கள் நாயகனாக, மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் தான் அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டோட ஒரு முக்கியமான விஷயம். பெரிய பெரிய ஆங்கில பத்திரிகைகள்லாம் இந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு கணிப்புகள்லாம் வெளியிடுவாங்க. அந்த கணிப்புகள் 80% மேல அது உண்மையா தான் இருக்கும். அந்த மாதிரிதான்
இந்த கணிப்புகள்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. ராகுல் தலைமையிலான இந்தியா கூட்டணி பீகார்ல அடுத்து தடம் பதிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள். நிச்சயமா இந்த கணிப்புகள் உண்மையா மாறி அங்க இருக்கக்கூடிய பீகார் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படின்னா அது ராகுல் காந்தி அவர்களால மட்டும்தான் முடியும். அவங்களுடைய வாழ்க்கை மேம்படட்டும். தொடர்ந்து கோபாசேவுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.